வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்டிக்காட்டு பயணம். இன்றைக்கி நம்ம போக போகிற பட்டிக்காடு கள்ளப்பட்டி. இது உசிலம்பட்டி பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன கிராமம். அங்கே இருக்க ஒரு சின்ன மலையில் தான் நம்ம இன்றைக்கி ஏற போகிறோம். ஏன்னா இவன் சின்ன மலைன்னு சொல்கிறானே, அதனால் அது ரொம்ப சின்னதாக இருக்கும்னு நினச்சிடாதீங்க. பார்க்க தான் சின்ன மலை, ஆனால் மேலே ஏறுறதுக்கு கொஞ்சம் சிரமப்பட்டு தான் ஏறுற மாதிரி இருக்கும். மலை ஏறணும் அப்படின்னு ஆசை இருக்கிறவங்க எல்லாம் கண்டிப்பாக அந்த மலையில் ஒரு தடவையாவது ஏறி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஏறுறதுக்கு ரொம்ப நேரம்லாம் எடுக்காதுங்க. ஜஸ்ட் ஒரு 1.5 மணி நேரத்துலேயே நீங்கள் மேலே ஏறிடலாம். சரி, வளவலன்னு பேசாமல் வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். வழக்கம் போல் காலையில் 5 மணிக்கு டான்னு எந்திரிச்சு சின்னதாக ஒரு ஒர்க் அவுட்டை போட்டு சன்ரைஸை பார்க்குறதே ஒரு தனி ஃபீலுங்க. எந்திரிச்ச உடனே வேகமாக ப்ரெஷ் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு 6:30க்கெல்லாம் கிளம்பியாச்சு. நாம் இப்போ காரியப்பட்டி பைபாஸ்லேருந்து கள்ளிக்குடி ரோட்டில் போயிட்டுருக்கோம். இப்போ முன்னாடி உங்களுக்கு ஒரு ஹைவே தெரியுதுல, அதான் மதுரையிலேருந்து திருநெல்வேலி போகிற ஹைவே. இது திருமங்கலம், விருதுநகர், அப்புறம் சாத்தூர் வழியாக திருநெல்வேலிக்கு போகும். இங்கே நம்ம ரைட் சைடில் கட் எடுத்து திருமங்கலம் சைடு போய்க்கலாம். இங்கே கொஞ்சம் பார்த்து டர்ன் பண்ணுங்கள், ஏன்னா இது கொஞ்சம் பிஸியான ரோடு, நிறையா வண்டி வந்துகிட்டே இருக்கும். திருமங்கலம் கிட்ட வரப்போ நீங்கள் லெஃப்ட் சைடு கட் பண்ணி இன்னொரு ஒரு சின்ன ரோடு போகும், அதுக்குள்ளே போய்க்கணும். நீங்கள் ரைட் சைடு கட் பண்ணிங்கன்னா அதான் திருமங்கலம் டவுனு. நீங்கள் அங்கே போக தேவையில்லை, நீங்கள் லெஃப்ட் சைடு கட் பண்ணியே போய்க்கலாம். இதில் கொஞ்சம் தூரம் போயிட்டே இருங்க. இந்த சைட்லாம் பாருங்களேன், ரோடுக்கு 2 சைடு நல்லா மரமாக சில்லுன்னு இருக்குது. இங்கே 2 ரோடு பிரியுதுல, இதில் லெஃப்ட் சைட் போனால் உசிலம்பட்டி வந்துடும். நம்ம ரைட் சைட் கட் பண்ணி போகணும். கொஞ்சம் தூரம் போனதுமே தும்மக்குண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் வரும். அது கொஞ்சம் சின்ன ஊர் தான், கிராமம் மாதிரி இருக்கும். அங்கே கொஞ்சம் தூரம் போனதும் நம்ம மறுபடியும் லெஃப்ட் கட் பண்ணி உள்ளே போகணும். ஏய், என்னடா வண்டி வர்றது கண்ணுக்கு தெரியலையா? ஓரமாக மேலே ஏற்றிடுவேன். அங்கே ஒரு மலை தெரியுதா பாருங்கள், அந்த மலைக்கு தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். இந்த ரோட்டில் கொஞ்சம் தூரம் போனதுமே கள்ளப்பட்டி ஊர் வந்துடும். அந்த ஊரில் தான் அந்த மலைக்கு போகிறதுக்கு பாதை இருக்குது. மலை கிட்ட வந்தாச்சு. இப்போ தூரமாக இருக்கிறப்ப பாருங்கள், அது சின்னதாக இருந்துச்சு, பக்கத்தில் ரொம்ப பெருசாக இருக்குது. வாங்க முதல்ல அந்த மலையோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதாங்க அந்த மலையோட சேட்டலைட் இமேஜ். இது மேற்கு தொடர்ச்சி மலை ஸ்டார்ட் ஆகிற இடத்துல கரெக்டாக இருக்குது. இது கடல் மட்டத்திலேருந்து சுமார் 700 மீட்டர் இருக்கும், அதாவது 2300 அடி. நம்ம உச்சிக்கு மேலே போகிறதுக்கு ஒரு 3லேருந்து 4 கிலோமீட்டர் வளைஞ்சு வளைஞ்சு ஏறணும். இந்த மலையில் தான் ஏறணும்னு ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிட்டே இருந்தோம். லாக்டவுனில் கூட நாங்கள் மேலே ஏற ட்ரை பண்ணோம், ஆனால் மேலே போக முடியல. சரி வாங்க இந்த தடவை பார்க்கலாம். இதாங்க மலையோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டு.
கொஞ்சம் தூரம் வரைக்கும் இதில் வந்து படி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம உச்சிக்கு போகணுன்னா நார்மலாக நடந்து தான் போகணும். முன்னாடி வந்து இங்கே உச்சியில் தான் சாமி இருந்துச்சு. அதுக்கப்புறம் உச்சியிலலாம் ஏற முடியாதுன்னு சொல்லிட்டு இங்கே இடையிலேயே வந்து ஒரு சிலை எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுருக்காங்க. நம்ம இப்போ அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் மேலே ஏறி போகலாம். இதாங்க அந்த கீழே இருக்க சாமி. அதை நாங்கள் வீடியோ எடுக்கலை. சாமியார் இருந்தாங்க பக்கத்தில், அதனால் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் சுற்றி காட்டுறோம் பாருங்கள். சுற்றி பாருங்கள், நல்லா பச்சை பசேல்னு இருக்குது. சரி வாங்க நம்ம மேலே ஏறலாம். இப்போ மணி வந்து கரெக்டாக 9 மணி ஆகுது. சரி வாங்க மேலே ஏறலாம். நம்ம இப்போ மேலே போகிறது வந்து ஒரு நார்மல் டேஸில் தான் போகிறோம். விசேஷம்லாம் எதுவும் இல்லை. அதனால் வந்து இன்றைக்கி கூட்டம் கம்மியாக இருக்குது. மேலேயும் யாருமே வந்து ஏறி போகல. நம்ம மட்டும் தான் ஏறி போகணும். நீங்கள் சப்போஸ் வந்தீங்க அப்படின்னா வழி தெரியல அப்படின்லாம் வந்து கவலைப்படாதீங்க. மேலே போகிற வழி எல்லாமே வந்து அம்புக்குறி போட்டு வெள்ளை பெயிண்டில் வந்து அடிச்சிருப்பாங்க. அதனால் நீங்கள் அதை பார்த்து பார்த்து மேலே ஏறி போயிடலாம். அதனால் பிரச்சனை இல்லை. அந்த அம்புக்குறியை இடையில எங்கேயாவது நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அங்கே மேலே வந்து கரண்ட் லைன் போகும். அங்கங்கே வந்து அந்த போஸ்ட் மரம் இருக்கும். நீங்கள் அதை வந்து இடையில பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த அம்புக்குறி கண்டுபிடிச்சி அது வழியாக மேலே ஏறிப்போங்க. போகிற கொஞ்சம் தூரத்துக்கு வந்து இடையில மரம் எதுவுமே இருக்காது. அதனால் மொட்டை வெயில் தான் அடிக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் நீங்கள் ஏறி போயிட்டீங்களாக்கும் நல்லா நிழலாக இருக்கும். மரம்லாம் நல்லா பெருசு பெருசாக இருக்கும். நல்லா சில்லுன்னு இருக்கும். சிலு சிலுவென்று பூங்காற்று மூங்கிலில் மோத வாசனை பாட்டொன்று கேளு கண்ணம்மா. அலை அலையாக ஆனந்தம் தாளமும் போட பூங்குயிலாட்டத்தை பாரு கண்ணம்மா. மேல் கீழாக அருவியெல்லாம் இங்கு மனம் விட்டு சிரிப்பதின் சொல்லு. இயற்கை தாயின் மடியை பிரிந்து எப்படி வாழ இதயம் தொலைந்து சலித்து போனேன் மனிதனாய் இருந்து. பறக்க வேண்டும் பறவையாய் திரிந்து திரிந்து பறந்து. மாடு கண்ணு மேய்க்க மேயிறத பார்க்க மந்த வெளி இங்கு இல்லையே. கால ரெண்டு பூட்டி கட்ட வண்டி ஓட்டி கானம் பாட வழி இல்லையே. ஒரு எந்திரத்தை போல அட இங்கே உள்ள வாழ்க்கை. இதை எங்கே போய் சொல்ல மனம் இஷ்டப்படவில்லை. நம்மூரை போல ஊரும் இல்லை. இது போகும் வழியோ வெற்றி பாதை, திரும்பும் வழியோ வெற்றி பாதை. திரும்பிய இதயத்தை அடைந்திடும் பயணம் இது. கடல் தாண்டும் பறவைக்கெல்லாம் வழியில் மரங்கள் கிடையாது. ஆனாலும் கண்டம் தாண்டும் சிறகுகள் வலிக்காது. மலையேறும் எறும்பின் கால்கள் வெயிலை மிதித்து உடையாது. மனதோடு காதல் வந்தால் மனிதா தடையேது. நான் ஏரிக்கர மேலிருந்து 8 திசை பார்த்திருந்து ஏந்திழைக்கு காத்திருந்தேன் காணல்ல. மணி 7 8 ஆன பின்னும் ஊரடங்கி போன பின்னும் சோறு தண்ணி வேணும்னு தோணல்ல. என் தெம்மாங்கு பாட்ட கேட்டு தெங்காத்து ஓடி வந்து சூதாக போக வேணும் அக்கறையில. நான் உண்டான ஆசைகளை உள்ளார பூட்டி வச்சு ஒத்தேல வாடுறேனே இக்கரையில. மாமரத்தின் கீழிருந்து முன்னும் பின்னும் பார்த்திருந்து மாமனுக்கு
பார்த்திருந்து ஏந்திழைக்கு காத்திருந்தேன் காணல மணி 7 8 ஆன பின்னும் ஊரடங்கி போன பின்னும் சோறு தண்ணி வேணும்னு தோணல கிழக்கு கரோரந்தான் தாழ பறந்து வரும் மேகந்தான் உங்கிட்ட சேராதோ என் பாட்ட கூறாதோ உன்னாக நாம் கூடும் சந்தர்ப்பம் வாராதோ உங்கூட நானும் சேர ஒத்த காலில் நின்னேனே தென்னாரை கூட்டத்தோடு செய்தி ஒண்ணு சொன்னேனே கண்ணாலம் காட்சி எப்போது என்னாலும் என் நேசம் தப்பாது மரத்தின் கீழிருந்து முன்னும் பின்னும் பார்த்திருந்து மாமனுக்கு காத்திருந்தேன் காணல மணி 7 8 ஆன பின்னும் ஊரடங்கி போன பின்னும் சோறு தண்ணி வேணும்னு தோணல கையேந்தும் ஆட்டுக்குட்டி கன்னி பெண்ணா மாறாதோ மையேந்தும் கண்ண காட்டி மையல் தீர பேசாதோ முன்னாலே தூக்கம் போயாச்சு உள்ளார ஏதேதோ ஆயாச்சு நான் ஏரிக்கர மேலிருந்து 8 திசை பார்த்திருந்து ஏந்திழைக்கு காத்திருந்தேன் காணல்ல மணி 7 8 ஆன பின்னும் ஊரடங்கி போன பின்னும் சோறு தண்ணி வேணும்னு தோணல்ல என் தெம்மாங்கு பாட்ட கேட்டு தெங்காத்து ஓடி வந்து தூதாக போக வேணும் அக்கறையில நாம் உண்டான ஆசைகளை உள்ளார பூட்டி வச்சு திண்டாடி நிக்கிறேனே இக்கரையில நான் ஏரிக்கர மேலிருந்து 8 திசை பார்த்திருந்து ஏந்திழைக்கு காத்திருந்தேன் காணல்ல அட சாயங்காலம் ஆன பின்னும் சந்த மூடி போன பின்னும் வீடு போய் சேர்ந்திடத்தான் தோணல கிராமத்து குடிசையிலே கொஞ்ச காலம் தங்கி பாருலே கூரையின் ஓட்டை வீரி செல்வாடி நட்சத்திரம் எண்டி பாருலே கூவும் செல்போனின் நச்சரிப்பை அணைத்து கொஞ்சம் செல்மண்ணின் உச்சரிப்பை கேட்போ வெறும் காலில் செருப்பின்று நடந்து மண்ணோடு பேசிக்கொண்டு போவோம் மழலைகளாவோ குடகு மலை காட்டில் வரும் பாட்டு கேக்குதா என் பைங்கிளி குடகு மலை காற்றில் வரும் பாட்டு கேக்குதா என் பைங்கிளி ஏதோ நினைவுதான் உன்னை சுத்தி பறக்குது என்னோட மனசுதான் கண்டபடி தவிக்குது ஒத்த வழி என் வழிதானே மானே குடகு மலை காற்றில் வரும் பாட்டு கேக்குதா என் பைங்கிளி
குயிலே. ஏழுமலையிலே வாழும் தெய்வமே வேங்கட பெருமாளே, ஏழு ஜன்மவினை தீர்க்கும் மாயனே திருமலை பெருமாளே, ஆழக்கடலிலே ஆதிமறைகளை மீட்டவன் நீதானே, அமுதமாகிடும் உனது நாமமே இனிமை அதுதானே.